இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார தளத்தில் பெரும் விவாதத்தை உருவாக்கிய தரங்குறைந்த நிலக்கரி விவகாரம் நிர்வாகத்திறன் மற்றும் பொறுப்புணர்வை நேரடியாக பரிசோதித்த ஒரு முக்கிய சம்பவமாக பதிவாகியது. இந்த சூழலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அணுகுமுறை குற்றச்சாட்டை மறைப்பதற்கு பதிலாக ஆழமான விசாரணை மற்றும் வெளிப்படைத்தன்மையை முன்னிறுத்துவதாக அமைந்தது. விவகாரம் வெளிப்பட்ட பின்னர் கோப் குழு செயல்பாட்டில் தீவிரம் காட்டியது. அதன் தலைவர் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர மற்றும் சக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினரான லக்மாலி ஹேமச்சந்திர ஆகியோர் தங்கள் பாராளுமன்ற உரைகளில் அக்கௌண்டபிலிட்டி மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி எனும் பொறுப்புணர்வை அரசாங்கத்தின் மைய கொள்கை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினர். குற்றச்சாட்டுகள் அரசியல் கருவியாக அல்ல, மாறாக விசாரணை மூலம் உண்மையை கண்டறியும் ஒரு நடைமுறை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினர். இதற்கிடையில் எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு தெளிவற்றதாக இருந்தது என்ற குற்றச்சாட்டு அரசாங்க தரப்பில் இருந்து திடமாக முன்வைக்கப்பட்டது. உறுதியான ஆதாரங்களின்றி குற்றச்சாட்டுகளை பரப்புவது மற்றும் சரிபார்க்கப்படாத தகவல்களை மக்களிடம் கொண்டு செல்வது அரசியல் நம்பகத்தன்மையை பாதிக்கும் ஒரு நிலையை உருவாக்கியது. ஒரு வலுவான ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தையும் மாற்று தீர்வுகளையும் வழங்க வேண்டும். ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளோ சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியினருக்கு செவிடன் காதில் ஊதிய சங்கை போன்றது. இந்த விவகாரத்தில் முக்கியமான முன்னேற்றமாக இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீதியரசர்கள் தலைமையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்திருக்கிறார். மேலும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பக்கச்சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்கும் வகையில் தமது பதவியை ராஜினாமா செய்திருப்பது விசாரணை சுயாதீனமாக நடைபெறுவதற்கான சூழலை உருவாக்கியிருக்கிறது. இது அதிகாரத்தில் இருப்பவர்களும் பொறுப்பு கூறலுக்கு உட்படுவார்கள் என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் வலுப்படுத்தி நிற்கிறது. இது ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்திற்கான எடுத்துக்காட்டாகும். அரசியல் ரீதியாக 153 வாக்குகளால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோற்கடித்து அரசாங்கத்தின் பாராளுமன்ற பலத்தை எதிர்த்தரப்பினருக்கும் மக்களுக்கும் அரசாங்கம் வெளிப்படுத்தி இருந்தது. அதற்கு பிறகும் விசாரணை நடவடிக்கைகள் தொடரப்பட்டுள்ளமை அதிகாரத்தை பயன்படுத்தி பிரச்சினைகளை ஒதுக்காமல் முறையாக கையாளும் அணுகுமுறையை காட்டுகிறது. பொருளாதார விளைவுகளை கட்டுப்படுத்துவதிலும் அரசாங்கம் நேரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட 230 கோடி ரூபாய் இழப்பை ஈடுகட்டும் வகையில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 960 கோடி ரூபாய் தொகையை அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது. இது குறித்து பிரதியமைச்சர் அர்க்கம் இலியாஸ் பாராளுமன்றில் உறுதிப்படுத்தினார். மேலும் வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் கப்பல் தாமதங்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் மூலம் அரசாங்கம் நிதிச்சுமையை பொதுமக்கள் மீது மாற்றாது என்கின்ற உறுதியும் அளிக்கப்பட்டுள்ளது. முடிவில் நிலக்கரி மோசடி விவகாரம் ஒரு சவாலான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை கையாளும் விதத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்புணர்வு, வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டத்தின் மேலாதிக்கம் ஆகியவற்றை முன்னிறுத்தி இயங்கியுள்ளது. இந்த அணுகுமுறை நீண்ட காலத்தில் அரசாங்கத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய அடிப்படையாக பார்க்கப்படுகிறது.